ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ அறிமுகப்படுத்தியிருக்க பை மோட் ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. இந்த பை மோட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் கிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வெல்கம் கிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது, அதே போல் இந்த வெல்கம் கிட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, எந்த வெல்கம் கிட் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். கண்டிப்பாக எஸ்பிஓ யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெல்கம் கிட் 1ல நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இதை நம்ம தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம 2 கிட்டுமே 2 கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கிட்டுமே நம்மளுக்கு ரூ. 1000 தான். இதில் டெலிவரி சார்ஜுமே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துங்க. சில பொருள் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது எந்தெந்த பொருள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த வெல்கம் கிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 23 பொருட்கள். ஓகேவா? அந்த 23 பொருட்களுமே நம்மளுக்கு என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நம்மளுக்கு தேவையான பொருட்கள் தான். ஓகேவா? எதுவுமே நம்மளுக்கு வீணாக பொருட்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நம்மளுக்கு அன்றாட தேவைகள் தான். ஓகேங்களா? அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாருங்கள், எல்ஜி பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பெருங்காயம் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தராங்க. அடுத்தது வந்து ஆச்சி கருப்பு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஜிஆர்பி நெய் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க 3வதா. பத்மினி வெள்ளை தூப் கஸ்தூரி ஒரு அலகு வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. செல்வ பாலாஜி கற்பூரம் அது தராங்க. அப்புறமா செல்வ பாலாஜி அது குங்குமம். ஓகேவா? அது தராங்க. ஸ்ரீ கண்டவிலாஸ் விபூதி வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. இறால் 20 கேஜி ஜி தராங்க. ஜீனா ஒன்றும் இல்லை, கிராம் தான். ஓகேங்களா? சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. அதுக்கு ஆச்சி சுண்ணாம்பு ஊறுகாய் வந்து தராங்க. அது வந்து பூஜை எண்ணெய்ன்னு ஒன்று இருக்கும். அது தராங்க. ஜெட் பிளாக் அது ஒன்று இருக்குது. அது ஒன்று தராங்க. 13வது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அதுவுமே தராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசல் சாம்பிராணி அதுவுமே தராங்க. பாதாம் அது தராங்க. அது வந்து இது என்னென்னு தெரியல. 16 பொருள் எனக்கு என்னன்னு தெரியல அது. இதை புதுசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 17வது வந்து பார்த்தீங்கன்னா அணில் வரகு வெர்ம்செல்லி ஒரு பேக் தராங்க. அடுத்து 18வது சக்தி மஞ்சள் தூள் 50 கிராமு. சக்தி மீன் கறி மசாலா 19வது பொருள். ஓகேவா? இது எல்லாமே தராங்க. 19வது முடிஞ்சு அது வந்து 20வது பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சிக்கன் மசாலா 50 கிராம் தராங்க. ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து தராங்க. முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் தராங்க. உப்பு சேர்க்கப்பட்ட பிஸ்தா. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த பை மோட்டில் வெல்கம் கிட்டில் 1 இருக்கு இல்லையா? அந்த வெல்கம் கிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து தராங்க. ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. நல்லாவே இருக்குது. வெல்கம் கிட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் நீ வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 2 கிட்டுமே நல்லா தான் இருக்குது. சில பேர் இந்த பூஜை சாமான்லாம் வந்து பிடிக்காது. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சாம்பிராணிலாம் இருக்கு இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அது வந்து ஒத்து வரலன்னு சொல்லிட்டு வெல்கம் கிட் 2 தந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதுவுமே எப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? வெல்கம் 2ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட் 2. இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஓரளவுக்கு 2மே மேட்ச் ஆகுது. இதில் என்ன எல்ஜி பெருங்காயம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஜிஆர்பி நெய் கொடுத்துருக்காங்க. அது வந்து கிராம்பு கொடுத்துருக்காங்க. சீரகம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைம் பிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஏலக்காய் கொடுத்துருக்காங்க. அட்மோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அணில் கம்பு அது கொடுத்துருக்காங்க. அணில் விறகு கொடுத்துருக்காங்க. சக்தி அது கொடுத்துருக்காங்க. சக்தி ஃபிஷ்ஷு அது மசாலா கொடுத்துருக்காங்க. சிக்கன் கொடுத்துருக்காங்க. சக்தி சிக்கன் மசாலா. ஜவ்வரிசி கேஷ்யூ கொடுத்துருக்காங்க. சால்டட் பிஸ்தா அப்புறம் வந்து சொல்லிட்டே கொடுத்துருக்காங்க. பெப்பர் கொடுத்துருக்காங்க. ரவை கொடுத்துருக்காங்க. சக்தி பிரியாணி மசாலா. சக்தி மட்டன் மசாலா. பிரியாணி லீஃபு. ஸ்டார் நைஸ். ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கிற ஒரு 23 ஐட்டம். ஓகே, இது வந்து 23 ஐட்டமே நல்லா தான் இருக்குது. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிட்டு வாங்கலாமா, செகண்ட் கிட்டு வாங்கலாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். 2 கிட்டுமே நல்ல கிட்டு தாங்க. எதுவுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை சாமான்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த இது அந்த அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது எந்தெந்த நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூஜை எண்ணெய்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, பூஜை எண்ணெய்ன்னு கொடுத்துருக்காங்க. விபூதி, குங்குமம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இல்லை எனக்கு அந்த மாதிரி பொருட்கள்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து முழுக்க முழுக்க எங்கள் வீட்டுக்கு தேவையான அந்த மாரி பொருட்கள் எனக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் கிட்டு 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் கிட்டு 1, கிட்டு 2 ஏதாச்சும் நீங்கள் இந்த கிட்டில் ஏதாச்சும் வாங்கணும். எஸ்பிஐ யூசர்ஸ் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் பொருட்கள் இப்போதைக்கு வாங்காதீங்க. கிட்டு வாங்கிட்டு கூட நீங்கள் வேறு எதனா பொருள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு அந்த கிட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ சைட்லேருந்து. அதனால் நீங்கள் வாங்குறவங்க ஃபஸ்ட்டு கிட்டு இல்லை செகண்ட் கிட்டு. ஃபஸ்ட்டு கிட்டில் உங்களுக்கு அந்த பூஜை சாமான்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் செகண்ட் கிட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து செகண்ட் கிட்டு தான் வாங்க போகிறோம். அது எப்படி வாங்கணுமே சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, செகண்ட் கிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன் வந்து வரும். இதுலேருந்து ஆட் டு கார்டு அது வந்து இருக்கும். அந்த ஆட் டு கார்டு நீங்கள் டச் பண்ணுங்கள்.
கொடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ கார்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த வியூ கார்டை நீங்கள் டச் பண்ணுங்கள். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது காட்டும். கீழே செக் அவுட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த செக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். ஸோ செக் அவுட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். அடுத்த பேஜுக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நார்மலாக வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? அதுவுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் அட்ரஸ் வேணும் அப்படின்னா ஆட் டெலிவரி அட்ரஸ் வந்து கொடுத்துக்குங்க. இல்லை சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க ரூ. 70. ஓகேங்களா? ஸோ டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 70 சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 10 ரிவார்டு வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னா இதில் நம்ம ஆப் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதனால். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ளேஸ் ஆர்டரை நீங்கள் டச் பண்ணுங்கள். ப்ளேஸ் ஆர்டர் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. டேரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரேசரோ பே இருக்கு இல்லையா, அந்த ரேசரோ பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜிபே, ஃபோன்பே உங்களுக்கு எதில் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் ஃபோன்பே டச் பண்ணுறேன். ஸோ ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஓகே. ஸோ இப்போ ஃபோன்பேயில் போயிட்டுருங்களா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடும். ஓகேவா? உங்கள் மொபைலில் ஃபோன்பேவே இல்லை கூகுள் பேவே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கொண்டு போகும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய பின் நம்பர் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க இப்போ வந்துருச்சு. எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக உள்ளே வந்துட்ட பிறகு நான் பேமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கனெக்டிங் செக்யூரில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. பைமோட் இ-காமர்ஸ் உடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. கன்ஃபர்மேஷன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படி வந்துச்சு. எனக்கு பாருங்கள். ஸோ டெபிட்டட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடிச்சிச்சு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க விஷயம். இங்கே பாருங்கள் ஆசம் யுவர் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸு சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் ஆர்டர் வில் பி டெலிவரி டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இது. ஸோ டெலிவரி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஆர்டரில் போயிட்டு நீங்கள் ஆர்டரில் போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜுமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். அவ்வளோதாங்க விஷயமே. ஸோ இதை தவிர ஏதாச்சும் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.